அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6, 7, 8ஆம் வகுப்புக்கான நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் பார்க்கலாம். இது ரிலேட்டடாக வந்து என்னென்ன ஓல்டு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த வீடியோவிலே ஆட் பண்ணுறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், விருப்பப்பட ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன், பாருங்கள், பயனுள்ள வகையில் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தொல்காப்பியம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தொல்காப்பியர். இது வந்து பார்த்திங்கன்னா புது புத்தகம். ஓகேங்களா? புதிய புத்தகம், பழைய புத்தகம் ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள் 6, 7, 8ஆம் வகுப்பு. ஓகேங்களா? பெரும்பநாற்றுப்படை அப்படின்றது கடியலூர் உத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை என்னும் நூலை எழுதியவர் யார்? கடியலூர் உத்திரங்கண்ணனார் தான். பழமொழி 400 முன்றுரை அரையனார் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. ஆசாரக்கோவை அப்படின்னா பெருவாயின் முள்ளியார். அறநெறிச்சாரம் அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா முனைப்பாடியார் அப்படின்றவர் வந்து எழுதி. நீலகேசி எனும் நூல் பெயர் வந்து ஆசிரியர் பெயரை வந்து அறியப்படவில்லை. திருமாமந்திரம் திருமூலர். திருவெம்பாவை அப்படின்னா மாணிக்கவாசகர். திருப்புகழ் அப்படின்னா அருணகிரிநாதர். அதே வந்து பார்த்திங்கன்னா திருப்பாவை அப்படின்னா ஆண்டாள் வரும். ஓகேங்களா? திருவந்தாதி அப்படின்னாலும் ஆண்டாள் வரும். ஓகேங்களா? கொங்கு மண்டல சதாகம் அப்படின்றது கார்மேக கவிஞர். இதய ஒளி எனும் நூலை எழுதியவர் டி.கே. சிதம்பரனார். தீர்க்கத்தரசி கவிஞர் புவியரசு. தமிழ் கையேடு ஜியு போப்பு. கன்னிப்பாவை சேசுராசன், அதாவது இறையரசனுடைய இயற்பெயர் தான் சேசுராசன் அப்படின்றவர். நாட்டுப்புற இயலாய்வு சு சக்திவேல். மலை அருவி வந்து கீவா ஜெகநாதன் அப்படின்றவர். வீரபாண்டிய கட்டபொம்மு கவைப்பு அதைப்பாடல் வந்து நான் வனமா மாலை. இந்த பாடல் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நண்பர்களே. அநியாயத்துக்கு போய் சொல்லி வச்சுருப்பார் அந்த வனமா மாலை. ஏன்னா டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு தெரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எந்தளவுக்கு வீரத்தோடு இருந்தார் இல்லைன்றது. ஓகேங்களா? பஞ்சக்கொம்மிகள், அதாவது பார்த்திங்கன்னா புலவர் சே ராசு. கோணக்காத்து பாட்டு, அதாவது காத்து நோண்டி பாட்டு வந்து வேகம்பூர் சுவாமிநாதன் அப்படின்றவர் வந்து பாடியிருந்திருப்பார். தமிழக பழங்குடிகள் அப்படின்ற இதை வந்து பக்தவச்சல பாரதி அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் கௌரவன். மீதம் இருக்கும் சொற்கள் அதை தொகுத்தவர் யார் அப்படின்னா வெண்ணிலா அப்படின்றவங்க. யானையோடு பேசுதல் எனும் நூலை தொகுத்தவர் வந்து வாகிதா. அறிவியல் ஆத்திச்சூடி வந்து நெல்லை முத்து. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி வந்து சலீம் அலி. விளக்குகள் பல தந்த ஒளி லிலியன் வாட்சன். லைட் ஆஃப் ஆசியா எட்வின் அர்னால்டு. கிழவனும் கடலும் ஆங்கில புதினம் எர்னஸ்ட் ஹேமிங்வே. 1854 நோபல் பரிசு பெற்ற நூல். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய புத்தகம். ஓகேங்களா? திரிகடுகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? நலந்தனார். நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். இனியவை 40 பூதம் சேந்தனார். முதுமொழி அப்படின்னா மதுரை கூடலூர் கிளார். முக்கூடர் பல்லு வந்து ஆசிரியர் பேர் யாருன்னு தெரியல, ஆனால் என்ன புலவர் அப்படின்றவர் இதை கொஞ்சம் எடுத்து தொகுத்துருக்கார். திருக்குற்றால குறவஞ்சி அப்படின்னா திரிக்கூட ராசகப்ப கவிராயர். லாஸ்ட் டைம் கேட்ட கொஸ்டின் இது. திருச்செந்திற்கலம்பகம் அப்படின்னா ஈசன தேசிகர், அது சுவாமிநாத தேசிகர் வந்து இந்த நூலை எழுந்திருப்பார். அடுத்து வந்து பாருங்கள், நலவெண்பா எனும் நூலை எழுதியவர் புகழேந்தி புலவர். மத்த விலாசனம் அப்படின்றது மகேந்திரவர்ம பல்லவன் நாடக நூல். இது என் வாழ்க்கை சரிதம் அப்படின்றது உவேசா. ஓகேங்களா? லாஸ்ட் டைம் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உவேசா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு இந்த என் சரிதம் இருக்குல்ல, இது எந்த இதெல்லாம் வந்து ஒரு சும்மா தொடராக வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எதில் சும்மா விகடன் அப்படின்ற இதில் வந்து தொடராக வெளியிட்டிருப்பார். நாடகவியல் அப்படின்றது பரிதிமார் கலைஞர். சகுந்தலம் அப்படின்றது நாடக ஆராய்ச்சி நூல். யார் அப்படின்னா மறைமலையடிகள். அப்போ நாடக ஆராய்ச்சி நூல் எது அப்படின்னா சகுந்தலம். மதங்க சூளாமணி, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நாடக ஆராய்ச்சி நூல் தான். சுவாமி விபுலானந்தர் வந்து இந்த நூல் எழுதியிருந்திருப்பார். நான் கண்ட பாரதம் என்னும் நூலை எழுதியவர் அம்புஜம்மாள். தமிழின் சிறப்பு அப்படின்னு சொல்லி கி.ஆ.பெ. விஸ்வநாதம். அம்புஜம்மாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தியின் தத்தெடுத்த மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க தமிழ் புலவர் வரிசையில் புலவர் கா. கோவிந்தன். சொல்ல துடிக்குது மனசு வி.கே.டி. பாலன். சகுந்தலம் அதே காளிதாசரும் ஒரு சகுந்தலம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. மேலே வந்து பார்த்திங்கன்னா நாடக ஆராய்ச்சி நூல் வந்து மறைமலையடிகளும் சகுந்தலம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருந்திருக்காரு. ஆனந்த மடமாக்கினா பக்கீர் சந்திர சாட்டர்ஜி. போரும் அமைதியும் டால்ஸ்டாய். இந்த நாவல் வந்து நேரு, அதாவது நம்ம நாட்டின் முதல் பிரதமராகிய நேரு அவர்களுக்கு வந்து ரொம்ப பிடித்த நூல் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகத்தின் முதன்மையான இருமுறைகளை பற்றிய உரையாடல், அது 1632. புதிய அறிவியலை சார்ந்த இரு உரையாடல் 1938. இந்த 2 நூல்களையும் எழுதியவர் யார் அப்படின்னா கலீலியோ அப்படின்றவர் எழுதியிருப்பார். டென்லிட்ஸ் பிராங்க்ஸ் அப்படின்றவர் அரவிந்த் குப்தா அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் யார் அப்படின்னா ஜானகி மணவாளன் அப்படின்றவங்க வந்து எழுதியிருப்பாங்க. குறள் நெறி இலக்கிய கதைகள்
சுந்தரராசன் அப்படின்ற வந்து நூல் எழுதியிருப்பார். நன்றி பரிசு முத்துக்கதைகளை தொகுத்தவர் வந்து நீலவன் அப்படின்றவர் வந்து தொகுத்திருப்பார். சிந்தனை செல்வம் திருமுருகு கிருபானந்த வாரியார் வந்து சிந்தனை செல்வம் அப்படின்ற நூல் எழுதியிருப்பார். ஓவிய ராம்கி அப்படின்றவர் பார்த்திங்கன்னா கிராமிய கதைகள் மரியாதை ராமன் கதைகள் அப்படின்றத வந்து இவர் எழுதியிருந்திருப்பார். பண்பை வளர்க்கும் பண்பாட்டு கதைகள் யார் அப்படின்னா PM முத்து அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. அக்பர் பீர்பால் நகைச்சுவை கதைகள் வந்து கௌ முத்தழகர் அப்படின்றவர் வந்து எழுதியிருப்பார். தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் வேறு கழனியூரான். மரியாதை ராமன் கதைகள் வந்து பழனியப்பன். பார் புகழும் பரமார்த்த கதைகள் அப்படின்னா ஸ்ரீ எஸ் லக்ஷ்மிமதி. அதாவது பரமார்த்த குரு கதை அப்படின்னா வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார் புகழும் பரமார்த்த குரு கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீமதி எஸ் லக்ஷ்மி வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பழைய கொஷின்ஸ் வந்து என்னென்னு பார்க்கலாம். திரிகடகம் பாருங்க. திரிகடகம் நூலின் ஆசிரியர் யார்? நல்லந்தனார் அப்படின்றவர் வந்து திரிகடகம் நூலை எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். இனியவை 40 வந்து பூதஞ்சேந்தனார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் நாடகவியல் பரிதிமார் கலைஞர் மேலே பார்த்தோம் இல்லைங்களா. உலகின் இருமுறைமைகளை பற்றிய உரையாடல் என்னும் நூல் வெளிவந்த ஆண்டு 1632 கலிலியோ வந்து எழுதியிருப்பார். ஸோ இதை இப்போ தான் மேலே பார்த்தோம். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்நீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஈசன தேசிகர் அப்படின்றவர் வந்து இயற்றியிருப்பார். அடுத்து வந்து பாருங்கள் பெருஞ்சித்திரனார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கனிச்சாறு. சுரதா அப்படின்னா யார்? தேன்மாலை. முடியரசன் அப்படின்னா காவியப்பாவை. பாரதிதாசன் வந்து குறிஞ்சித்திட்டு என்னும் நூல் வந்து பாரதிதாசன் இருப்பார். அடுத்து வந்து பாருங்கள் திரிகடுகம் அப்படின்றது யார்? இப்போ தான் பார்த்தோம். நல்லாதனார். ஆசாரக்கோவை அப்படின்னு பெருவாயில் முள்ளியார். பழமொழி 400 அப்படின்றது முன்றூரை அரையனார். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் பழமொழியை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சிறுபஞ்ச மூலம் யார்? காரி ஆசான் அப்படின்றவர். அடுத்து அதே தான் திரும்ப கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா GR 280 2017. இது SGHT 2017 கேட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. திரிகடுகம் யார்? நல்லாந்தனார். ஏலாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் மாதிரிருக்காங்க. கனி மேதாவியார். நான்மணி கடிகை யார்? விளம்பி நாகனார். சிறுபஞ்சமூலம் வந்து காரியாசன். ஓகே. அடுத்து பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார். தேவாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுந்தரர். சீராபுராணம் உரும்புலவர். ரச்சனை யாத்திரம் கிருஷ்ணபிள்ளை அப்படின்றவங்க எழுதியிருப்பாங்க. அடுத்து இளங்கோவடிகள் பொறுத்துக. இளங்கோவடிகள் என்ன எழுதியிருப்பார்? சிலப்பதிகாரம். திருத்தக்கதை வந்து சீவக சிந்தாமணி. கம்பர் வந்து பார்த்திங்கன்னா கம்பராமாயணம். திருவள்ளுவர் வந்து திருக்குறள். இந்த கொஸ்டின் வந்து எப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா 2017 கேட்டிருக்காங்க. ஓகே. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் தான் நம்ம குறிஞ்சி திட்டுன்ற நூல் எதிர்ப்பார். மேலே நம்ம பார்த்தோம். மகேந்திரவர்மன் வந்து தட்சணாத்திரம். கழனியூரான் அப்படின்னு தாத்தா பாட்டி சொன்ன கதைகள். திருத்தக்க தேவர் என்ன நூல் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. பாய்.